ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, கொள்ளு சாதம், அதாவது உளுகல் பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவு புழுவல் அரிசி எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவு கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன், அது உளுகல் பருப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அந்த 1/2 அன் ஹவர் இருக்குள்ள அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, பூண்டு வெங்காயம்லாம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அதை சேர்த்துடலாம். தண்ணி 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ப்ரெஷர் போக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சுவையான கொள்ளு பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன, அவ்வளோதாங்க. நீங்கள் தாளிப்புக்கு வேணால் நார்மல் தாளிப்பு தாளிச்சிக்கோங்க. நான் தாளிக்கல, இதுவே நல்லா இருக்குன்னு அப்படியே சாப்பிட எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு பருப்பு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியேவும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.